எனக்கு தெரிந்த வட்டாரங்கள்ல பேசக்கூடிய அதிமுக பேசக்கூடியவர்களாகட்டும் இல்ல தாவைக்கால இருந்து பேசக்கூடியவர்களாகட்டும் இது அந்த மாதிரி நடந்தது. அப்போ அதே மாதிரி யாரு அதிகமா வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் முதலமைச்சர் எடுத்துப்பாங்க. சோ இது என்னன்னா ஒரு ஓவர் ரேட்டட் விஜய் பார்ட்டி இஸ் ஓவர் ரேட்டட் பை ஹிம்செல்ஃப். தன்னைத்தானே ரொம்ப அதிக அளவுல அவர் நம்பிட்டு இருக்காரு. யாரு இந்த ஒரு இந்த படத்துல வரும் நிஜ இது நம்ம இந்த ரவி ஜெயம் ரவி நடிச்ச படத்துல சந்தானத்துக்கு ஆழ் மனசுல பூந்து யாரோ டாக்டர்னு சொல்லி நம்ப வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இவற்றை யாரோ ஆழ் மனசுல பூந்து நம்ப வச்சுட்டாங்களான்னு தெரியல. விஜயனுடைய அரசியல் இன்னும் ஒரு மெச்சூர் ஆகாத ஒரு அரசியல். இன்னும் அந்த சினிமா ஸ்கிரீன்ல பேசக்கூடிய அதே வசனங்களை பேசிட்டு இருக்கக்கூடிய அரசியலா இருக்கு. எனக்கு பொறுத்த வரைக்கும் என் நண்பர்கள்லாம் சொல்றாங்க விஜய்க்கு இப்ப திடீர்னு நம்ம ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சாணக்கியால 23-24% ஓட்டு வரும்னு சொல்றாங்க. பிரசாந்த் கிஷோர் திடீர்னு 15ல இருந்து 18% இருக்குன்றாங்க. மற்ற செஃபாலஜிஸ்ட் ஜேவிசி போன்றவர்கள் 8 முதல் 12% இருக்குன்றாங்க. இது எதுவுமே ஒரு சயின்டிபிக்கா எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றதும் சயின்டிபிக் கிடையாது. நானும் கிரவுண்ட்ல போயிட்டு பெரிய அளவுல அப்படியே நான் தமிழ்நாடு முழுக்க சர்வே எடுக்கல. பட் என்னுடைய கணக்கு வரை பாத்தீங்கன்னா ஒரு 3-5% தான் அவருடைய ஓட் ஷேர் இப்போதைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவும் வேற வழி இல்லாம வேற யாரும் ஆல்டர்னேட்னு பார்க்கக்கூடிய ஒரு ஓட்டு தான் இந்த 2%. இல்லைன்னா 3% தான் அவருடைய ரசிகர்களோ மற்றவர்கள்லாம் போடக்கூடிய ஓட்டு. ஸோ இது அன்டெஸ்டட் என்டிட்டி. அப்படி அன்டெஸ்டட் என்டிட்டியா இருக்கிறவர் திடீர்னு 117 சீட்டு வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்கறதெல்லாம் இது ஒரு முதிர்ச்சியற்ற தன்மையா தான் நான் பார்க்கிறேன். அதனால எடப்பாடி அவர்கள்